Calm your mind with chakra-based meditation music. Saregama Karwa Wellness. மல்லி 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 மல்லி. எனக்கு என் மல்லியம்மா இருந்தால் தான் கான்ஃபிடென்ட்டாக இருக்கும். வெண்பா, இன்னைக்கு உன் மல்லி அம்மா வராமல் போகிறாங்க. உன் கான்ஃபிடென்ஸ்லாம் ஜன்னல் வழியாக பறந்து போகுது. சிரிக்காதீங்க, என் மல்லியம்மா என்னை கைவிட மாட்டாங்க. இன்னைக்கு வெண்பாக்கு ரொம்ப முக்கியமான நாள். அவ என்னை எதிர்பார்த்துட்டு இருப்பா. ஆனா நான் போக போறதில்ல. நான் வராம போனாதான் அது அவளுக்கு பெரிய ஏமாற்றமா இருக்கும். நான் அவளுக்கு அந்த ஏமாற்றத்தை கொடுக்கணும். அப்போதான் அவ என்னை வெறுக்க ஆரம்பிப்பா. குட் மார்னிங். எல்லாரும் உட்காருங்க. ஸ்டூடெண்ட்ஸ், நாளைக்கு நடக்கிற ஆனுவல் டே செலிப்ரேஷன்ல நம்ம கிளாஸ்ல இருந்து 5 பேர் பார்ட்டிசிபேட் பண்றாங்க. அதுக்கான ரிஹர்சல் தான் இப்ப நடக்க போகுது. நீங்க எல்லாம் அவங்களுக்கு கை தட்டி அவங்கள என்கரேஜ் பண்ணணும். ஓகேவா? ஓகே டீச்சர். ஓகே மிஸ். வெண்பா, நீ பாரதியார் தானே? ஏன் இன்னும் பாரதியார் காஸ்டியூம் போடாம இருக்க? மல்லியம்மா கொண்டு வருவாங்க மிஸ். ஏன் நீ வரும்போது எடுத்துட்டு வர மாட்டியா? எல்லாரும் அவங்கவுங்க கொண்டு வந்து தானே போட்டிருக்காங்க. மிஸ், வெண்பா அவங்க அம்மா இருந்தாதான் கான்ஃபிடென்ஸா இருப்பாளாம். அதுக்காக நீ போற இடத்துக்கெல்லாம் உங்க அம்மா கூட வந்துட்டே இருக்க முடியுமா? மல்லியம்மா வருவாங்க மிஸ். இதோ இப்ப ரிஹர்சல் ஆரம்பிக்க போகுது. உங்க அம்மா இன்னும் வரலையே. இதான் உங்க அம்மா உன் மேல அக்கறையா இருக்கிறதா? எப்படியோ வந்துருவாங்க மிஸ். பாப்போம். மத்த எல்லாரும் பெர்ஃபார்ம் பண்ணி முடிக்கிறதுக்குள்ள உங்க அம்மா வரலன்னு வையி, நாளைக்கு காம்படிஷன்ல நீ இல்ல, உன் பேரை ரிமூவ் பண்ணிடுவேன். மல்லியம்மா வந்துருவாங்க மிஸ். பார்க்கலாம் பார்க்கலாம். ஏய் வெண்பா, போச்சு. உன் மல்லியம்மா இன்னைக்கு நிச்சயமா வரமாட்டாங்க. மிஸ் லிஸ்ட்ல இருந்து உன்னோட பேரை ரிமூவ் பண்ண போறாங்க. அதெல்லாம் ஒன்றும் நடக்காது. என் மல்லியம்மா நிச்சயமா வருவாங்க. இன்னும் கொஞ்ச நேரத்துல வெண்பாவை கூப்பிடுவாங்க. பாவம், அவ காஸ்டியூம் இல்லாம இருப்பா. எல்லாரும் சிரிப்பாங்க. அவ அழுவா, ரொம்ப அப்செட் ஆவா. அது அவ என்னை வெறுக்கிறதுக்கு போதுமானதா இருக்கும். முதல்ல ஔவையார் மேடைக்கு வரலாம். சாதி இரண்டொழிய வேறில்லை, நீரளவே ஆகுமாம் நீராம்பல், குலத்தளவே ஆகுமாம் குணம். ஹரிணி, நீங்க ஔவையார் மாதிரி நல்லா பேசுனீங்க. உங்க காஸ்டியூம் எல்லாம் சூப்பரா இருக்கு. பெஸ்ட் ஆஃப் லக். தேங்க்யூ மிஸ். அடுத்தபடியா நேரு அவர்கள் மேடைக்கு வாங்க. அஸ்வின், நேருவா மிரட்டிட்டீங்க. சூப்பரா இருந்தது. உங்க காஸ்டியூமும் சூப்பர். போய் உட்காருங்க. எல்லாரும் கிளாப் பண்ணுங்க. கொடிக்காத்த குமரன் வாங்க. ஓகே டீச்சர். கொடிக்காத்த குமரனா அசத்திட்டீங்க. வெரி குட் வெரி குட். போய் உட்காருங்க. அன்னை தெரசா வாங்க. பேசுங்க. அன்னை தெரசா மாதிரி அருமையா பண்ணீங்க. உங்க காஸ்டியூமும் சூப்பரா இருக்கு. போய் உட்காருங்க. தேங்க்யூ டீச்சர். எல்லாரும் கிளாப் பண்ணுங்க. வெண்பா, உங்க அம்மா காஸ்டியூம் கொண்டு வருவாங்கன்னு சொன்ன, எங்க? எங்க அம்மா இன்னும் வரல மிஸ். இப்போ நான் என்ன பண்றது? நாளைக்கு மெயின் ஸ்டேஜ்ல நீ பெர்ஃபார்ம் பண்ணும்போது அப்பவும் உங்க அம்மா வரமாட்டாங்க. நீ இப்படி முழிச்சிட்டு இருப்பியா? பாரதியார் கவிதைலாம் நல்லா தெரியும் மிஸ். என் அம்மா மட்டும் வந்துட்டா நான் சொல்லிடுவேன் மிஸ். என் அம்மாவுக்கு கால் பண்ணுங்க மிஸ். இரு உங்க அம்மா கிட்ட நான் பேசுறேன்.
அவங்க ஏன் உன்னை இப்படி கெடுத்து வச்சிருக்காங்க? பாரு, போனு கூட உங்க அம்மா எடுக்க மாட்டேங்கிறாங்க. புள்ள மேல இவ்ளோ அலட்சியமா இருந்தா நான் என்ன செய்ய முடியும்? நான் வேற உங்க 5 பேரோட பெர்ஃபார்மன்ஸ் தான் ரொம்ப நம்பிக்கிட்டு இருக்கேன். பிரின்சிபல் யாராவது சரியா பெர்ஃபார்ம் பண்ணலனா கிளாஸ் டீச்சரை சஸ்பெண்ட் பண்ணிடுவேன்னு சொல்லிருக்காங்க. எனக்கு இது தேவையா? மிஸ், வெண்பா பாரதியார் பாட்டெல்லாம் நல்லா படிச்சிட்டா மிஸ். காஸ்டியூம் மட்டும் தான் இல்ல மிஸ். சரி, இங்க வா. முதல்ல பாட்டையாவது சொல்லு. சரியா சொல்றியான்னு பாப்போம். உச்சி சி அச்சம். என்ன வெண்பா, உச்சிங்கிற அச்சோங்கிற, அதை தாண்டி எதுவுமே சொல்ல மாட்டேங்கிற? உச்சி மிஸ், அவளால ஒரு வார்த்தை கூட சொல்ல முடியாது மிஸ். அவ பாரதியார் பாட்டு படிச்சேன்னு போய் சொல்றா மிஸ். அவளால சொல்ல முடியாது மிஸ். அவ நாளைக்கு ஸ்டேஜ்ல இப்படிதான் நிப்பா மிஸ். ஏன் வெண்பா, நீ பாட்டு படிக்கலையா? நல்லா படிச்ச மிஸ். அப்புறம் ஏன் சொல்ல மாட்ற? என் மல்லியம்மா இருந்தாதான் சொல்ல வரும். இதெல்லாம் சரி வராது வெண்பா. உன் மல்லியம்மா இன்னைக்கு வரல, அவங்க நாளைக்கு வராம இருந்தா எல்லாரும் முன்னாடியே நான் முட்டாளாக முடியுமா? உன் பேரு லிஸ்ட்ல இருந்து ரிமூவ் பண்றேன். நீ போய் உட்கார். நான் தான் அன்னைக்கே சொன்னேன்ல, உன் மல்லியம்மாலாம் இனி எப்பவுமே உன் கூட இருக்க மாட்டாங்க. அவங்க உன் மேல பாசமா இருந்ததுலாம் சும்மா. இனிமே உன்கிட்ட யாருமே பாசமா இருக்க மாட்டாங்க. மல்லியம்மா, மல்லியம்மா, ஏன் மல்லியம்மா வரல? என்னை ஏமாத்திட்டீங்க. என்னடா செல்லக்குட்டி, கார்ல ஏறினதுல இருந்து எதுவுமே பேசாம வரீங்க? என்னாச்சு? என்னாச்சு வெண்பா? ஒரு வார்த்தை கூட பேச மாட்டேங்கிற? நீ இப்படி இருக்க மாட்டியே வெண்பா. இது ஒரு ஸ்டைலே கிடையாது. வாய் ஓயாம பேசிக்கிட்டே வருவ, இப்ப ரொம்ப அமைதியா வந்துகிட்டு இருக்க. என்ன வெண்பா, நான் கேட்டுக்கிட்டே இருக்கேன், நீ பதிலே சொல்ல மாட்டேங்கிற? விடுங்க டாடா, எனக்கு யார்கிட்டயும் பேச பிடிக்கல. ஃபேன்சி ட்ரெஸ் காம்படிஷன் ரிஹர்சல். இன்னைக்கு பெஸ்ட்டாக பண்ணுறவங்கள தான் நாளைக்கு ஸ்டேஜில் பண்ண வைப்பேன்னு எங்கள் மிஸ் சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக நீங்கள் வந்துருங்க மல்லியம்மா. மல்லியம்மா, மல்லியம்மா ப்ளீஸ் மல்லியம்மா. நீ வரலன்னா என்னால் கான்ஃபிடென்ட்டாக பண்ண முடியாது. நீங்கள் வந்துருங்க. வெண்பா, வெண்பா, வெண்பா நில்லு. வெண்பா உன்னதான் நில்லு. வெண்பா,
இப்படி பண்ணுவீங்கன்னு நினைக்கவே இல்லை மல்லியம்மா. நான் எவ்வளோ அசிங்கப்பட்டேன்னு தெரியுமா? என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்னை எவ்வளோ கேலி பண்ணி சிரிச்சாங்க தெரியுமா? எல்லாரும் முன்னாடியும் ரொம்ப அவமானம் ஆயிடுச்சு தெரியுமா? நான் எப்பவுமே அவங்க முன்னாடி இப்படி நின்னதே இல்லை. என்ன அப்படி நிற்க வச்சிட்டிங்களே மல்லியம்மா. முதல்ல கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிக்கோ செல்லம். அதுக்கப்புறம் எதுவா இருந்தாலும் பேசிக்கலாம். அம்மா இத பத்தி உன்கிட்ட பேசுறேன். நீங்க எதுவும் பேச வேண்டாம். ரிகர்சல் டைம்ல நீங்க என் கூட இருந்தாதா நான் கான்ஃபிடென்ட்டா ஃபீல் பண்ணுவேன்னு சொன்னல. எவ்வளோ கெஞ்சி கேட்டேன், வருன்னு சொல்லிட்டு என்னை ஏமாத்திட்டீங்களே. கிளாஸ்ல என்னால ஒரு வார்த்தை கூட பேச முடியல. எவ்வளோ அவமானமா இருந்துச்சு தெரியுமா? மிதுன் எனக்கு பாரதியார் பாட்டு தெரியாதுன்னு சொன்னான். எங்க மிஸ் ஒரு வார்த்தை கூட தெரியாம இப்படி ஜோக்கர் மாதிரி இங்க வந்து நிக்கிறியேன்னு சொன்னாங்க. எல்லாரும் சிரிச்சாங்க மல்லியம்மா. எனக்கு தெரியாத பாரதியார் பாட்டு அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே, உச்சி மீது வானிடிந்து வீழ்கின்ற போதிலும் அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே, இச்சகத்தில் உள்ளோர் எல்லாம் எதிர்த்து நின்ற போதிலும் அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே. நல்லா சொல்லுவேன் மல்லியம்மா, முழு பாட்டும் சொல்லுவேன். ஆனால் நீங்கள் வரலன்னு உடனே எனக்கு வார்த்தையே வரல. எல்லாரும் முன்னாடி அசிங்கப்பட்டு நின்று தெரியுமா? அழாதடா, அழாத, ஒன்னும் இல்ல. யார் வந்தாலும் வரலனாலும் நீ தைரியமா சொல்லணும். ஓ நம்பிக்கைக்கு நீ இன்னொருத்தரை சார்ந்திருக்க கூடாதுன்னு நான் சொன்னேன்ல வெண்பா. ஆனாலும் நான் உங்களை வரதானே சொன்ன மல்லியம்மா. நீங்களும் வரந்தானே சொன்னீங்க. நீ வரணுன்றதுக்காக காஸ்டியூம் கூட வச்சுட்டு போனே. அதுக்கப்புறமா வராம இருந்துட்டீங்களே மல்லியம்மா. அந்த ஸ்கூலுக்கு என்னால் இனிமே திரும்பி போக முடியாது. என் ஃப்ரெண்ட்ஸ் யாரையும் என்னால் பார்க்க முடியாது. என்னை எல்லாரும் முன்னாடியும் அசிங்கப்படுத்திட்டீங்களே மல்லியம்மா. என்னை அப்படி அசிங்கப்படுத்திட்டீங்களே. உங்களுக்கு என் மேலே பாசமே இல்லை. பாசம் இருந்தால் வந்திருப்பீங்களே. நீங்கள் என்ன லவ் பண்ணுற மாதிரி நடிக்க தான் செஞ்சுருக்கீங்க. இனிமேல் நானும் உங்களை லவ் பண்ணல. இனிமேல் நீங்கள் எனக்கு வேண்டாம். நான் உங்களை பார்க்க மாட்டேன், உங்ககிட்ட பேச மாட்டேன். I hate you மல்லியம்மா. I hate you. I hate you. அம்மா நாளே சீட் பண்றவங்க தான். எனக்கு இனி அம்மா வேண்டாம். வேண்டவே வேண்டாம். அம்மா வேணாம். டாடா எனக்கு நீங்க போதும் டாடா. வேற யாரும் வேணாம். என் டாடா தான் பெஸ்ட். இந்த மல்லியம்மா ஃபர்ஸ்ட். இந்த மல்லியம்மா எனக்கு வேண்டாம். இந்த மல்லியம்மா எனக்கு வேண்டாம். எனக்கு வேண்டாம். வெண்பா, இந்த மல்லியம்மா வெண்பா நில்லு வெண்பா. வேண்டாம். வெண்பா நில்லு. I hate you. சொன்னா கேளு வெண்பா. மல்லியம்மா எனக்கு வெண்பா. வேண்டாம். I hate you. வெண்பா. ஏண்டி நீ ஏதாவது பண்ணியா? ஏதோ பிரச்சனை போய்கிட்டு இருக்கிற மாதிரி தெரியுது. நான் ஒன்றும் பண்ணல. ஆ? நீ எதுவும் பண்ணலையா விஜய்? ஏதோ கோவமா இருக்கிற மாதிரி தெரியுது. சரி சரி, என்ன நடக்குதுன்னு பாப்போம் இரு. மல்லி, ஏன் இப்படி பண்ண? உன்னால ஸ்கூலுக்கு போக முடியாதுன்னா வர்றேன்னு நீ சொல்லிருக்க கூடாது. முட்டாள் மாதிரி பண்ணிட்டியே. என் மேல இருக்கிற வெறுப்ப என் பொண்ணுகிட்ட நீ காமிச்சிட்டியே. You are such a cheater. போதும் விஜய் சார், ரொம்ப பெரிய பெரிய வார்த்தை எல்லாம் தேடாதீங்க. நான் என்ன செய்யணும்னு நினைச்சேனோ அதுதான் செஞ்சிருக்கேன். நான் என்ன நடக்கணும்னு நினைச்சேனோ அதுதான் நடந்திருக்கு. நான் அப்படி நடந்ததுல எனக்கு திருப்தி தான். நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன், மன நிறைவா இருக்கேன். ஓ, என்னவா இருக்கும்? உனக்கு என்ன பைத்தியமா மல்லி?
யாராவது குழந்தை மனசோட விளையாடுவாங்களா? குழந்தைக்கு இவ்ளோ பெரிய வலிய கொடுப்பாங்களா? நீ ஒரு டீச்சரா இருந்தவன், குழந்தையோட மனசை தெரிஞ்சவன் நினைச்சு உன்ன போய் என் பொண்ணுக்கு அம்மாவை கூட்டிட்டு வந்த பாரு. என் புத்திய. விஜய் சார், என்ன ரொம்ப ஜாஸ்தியா பேசுறீங்க? எனக்கா குழந்தைங்க மனசு தெரியாது? நானா குழந்தையோட மனசோட விளையாடுறேன்? குழந்தையோட மனசோட விளையாட சொல்லி கூட்டிட்டு வந்தது நீங்க. அவ மனசை உடைச்சு வளைச்சு நீங்க ஆசைப்பட்ட ஒரு பொம்மையை செய்ய சொன்னது நீங்க. அவ மனசு என்ன ஆனாலும் பரவாயில்லன்னு முடிவு பண்ணி நீங்க நினைச்ச ஒண்ணு அவ மனசுல விதைக்கிறதுக்காக அவ மனசை கீறி போட்டது நீங்க. அடிப்பாவி. இன்னைக்கு ஏதோ வானத்துல இருந்து இறங்கி வந்த மாதிரி பேசுறீங்களா? நான் என் பொண்ணை இப்படி உன்னை அழ வைக்க சொன்னனா, இல்ல என் பொண்ணை அசிங்கப்படுத்த சொன்னனா? அவங்க டீச்சர் முன்னாடி, ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் முன்னாடி அவமானப்படுத்த சொன்னனா? நான் சொல்லாததெல்லாம் செஞ்சுட்டு இப்ப நான் தான் காரணம்னு சொல்றியா? விஜய் சார், உங்க பொண்ணை என்ன வெறுக்க வைக்கணும்னு சொன்னீங்கல்ல? ஒரு அம்மான்ற கேரக்டரையே தப்பானவங்கன்னு உங்க பொண்ணை நம்ப வைக்கணும்னு நீங்க சொன்னீங்க. என் டாடா தான் எப்பவுமே பெஸ்ட்னு என் பொண்ணு மனசுல பதிய வைக்கணும்னு சொன்னீங்க. இப்ப வெண்பா இந்த வீடே அதிர்ற மாதிரி சொன்னாலே ஐ ஹேட் யூ மல்லியம்மான்னு, அது நீங்க கேக்கல? அம்மா நாளே சீட் பண்ணுவாங்க, எனக்கு அம்மா வேண்டான்னு வெண்பா கத்துனாலே அது உங்க காதுல விழல? என் டாடா எனக்கு போதும், வேற யாரும் எனக்கு வேண்டான்னு சொன்னாலே அப்ப நீங்க இங்கதானே இருந்தீங்க? இதான் நம்மளோட கான்ட்ராக்ட் விஜய் சார். நீங்க தானே ஆசைப்பட்டீங்க விஜய் சார், அதத்தான் செஞ்சு முடிச்சிருக்கேன் சார். இப்ப வந்து என் பொண்ணு கலங்குறான்னு நீலி கண்ணீர் வடிக்கிறீங்க. உளிய வச்சு வலிக்க வலிக்க செஞ்சாதான் நீங்க விரும்புற செல வரும் விஜய் சார். ஏய் ரஞ்சி, இனிமே இப்படி ஓரமா நின்னு வேடிக்கைலாம் பார்க்க கூடாது. நாமளும் அப்படியே களத்துல குதிச்சிட வேண்டியதுதான். போலாம். என்ன விஜய், இங்க என்னப்பா நடக்குது? பாவம் குழந்தை அழுதுகிட்டே போறா. ஆனா இவ நான் வேணும்தான் அவளை அவமானப்பட வச்சேன்னு சொல்றா. எனக்கு ஒண்ணுமே புரியலையப்பா. என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க இந்த குடும்பத்துல? சித்தி, நான் உங்ககிட்ட அப்புறமா பேசுறேன். இப்ப நீங்க கொஞ்சம் எங்களை தனியா பேச விடுங்க. எங்களுக்கு அதிர்ச்சியா இருக்கு மாமா. ஏதோ ஒரு குழப்பம் உங்களுக்கு இடையில போயிட்டு இருக்கிறது எங்களுக்கு தெரியும். ஆனா குழந்தைய வச்சா நீங்க விளையாடிட்டு இருப்பீங்க. குழந்தை என்ன உங்களுக்கு பகடக்காயா? ரஞ்சிதா, நான் இதெல்லாம் அப்புறமா உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். ப்ளீஸ் நீங்க முதல்ல உள்ள போங்க. எதுக்கு விஜய் சார் அவங்கள உள்ள போக சொல்றீங்க? இப்பதான் நாடகம் முடிஞ்சிருச்சே. நாடகத்துல பெஸ்டா பெர்ஃபார்ம் பண்றவங்கள ஸ்கிரீனுக்கு பின்னாடி வந்து வாழ்த்துறது ஆடியன்ஸோட பழக்கம் தானே. அதுக்கு தான் வந்திருக்காங்க. நாம அவங்கள பார்த்து சந்தோஷப்படணும் சார், துரத்தி விடக்கூடாது. உங்க ஒத்துழைப்புக்கு ரொம்ப நன்றி மேடம். சின்ன மேடம், உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. மல்லி, this is too much. இந்த வீட்ல யாரு எதை எப்ப பேசணும்னு ஒரு லிமிட்டேஷன் இருக்கு. அத நீ மீறாத. விஜய் சார், உங்களுக்கும் எனக்குமான கான்ட்ராக்ட் முடிஞ்சிருச்சு. அதனால இனிமே என்ன அதட்டலாம், என்ன அதிகாரமா பேசலாம், என்ன கண்ட்ரோல் பண்ணலாம்னு நினைக்காதீங்க. நான் இப்ப சுதந்திர பறவை. என் மனசுல பட்டதை நான் பேசுவேன். எது உண்மையோ அதையும் பேசுவேன், எது சத்தியமோ அதையும் பேசுவேன். என்னை யாரும் ஸ்டாப் பண்ண முடியாது. ஏய் விஜய், ஏன் எதையும் மறைக்கிற? இங்க நாங்க எல்லாருமே உனக்காக தான்ப்பா இருக்கோம். எங்க கிட்ட மறைச்சா என்ன அர்த்தம்? எத்தனை நாளைக்கு தான் எல்லாத்தையும் மூடி மறைப்பீங்க? உங்க 2 பேருக்கு இடையில என்னதான் நடந்துகிட்டு இருக்கு? கொஞ்சம் தெளிவா தான் சொல்லுங்களேன். நான் உன் அம்மா ஸ்தானத்துல இருக்கிறவ, என்கிட்ட எதையும் மறைக்க வேணாம்ப்பா. சபாஷ் மேடம், சபாஷ். இன்னைக்காவது அம்மா ஸ்தானத்தை கையில எடுத்திருக்கீங்களே. என்ன ஒண்ணு, கொஞ்சம் அந்த வார்த்தைக்கான அர்த்தத்தை உணர்ந்து கையில எடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும். என்னம்மா, என்ன வார்த்தைகள்லாம் வித்தியாசமா வருது? இனிமே எல்லாம் வித்தியாசமா தான் தெரியும். நான் வெண்பாக்கு அம்மாவா நடிக்க வந்தேன், இவரு என் புருஷனா நடிச்சாரு.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, காமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.